பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டிய வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம். இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் கூடராகும்படியாகவும் நியாயத்திற்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். நான் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நம் மத்தியில் இருக்கிற சகோதரி மேர்சி அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆமென். நாம் வாசித்த திருவசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். கவனிக்கிறீங்களா? காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். சரி, இதனுடைய காரியம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பாருங்கள், 1ஆவது வசனம் வாங்க. வசனம் 1 வாசிங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனான ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் குருடனாய் இருக்கிறது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவமும் அல்ல, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இப்ப பாருங்க, இயேசு அப்புறம் போகையில ஒரு பிறவி குருடன். எப்படி என்ன குருடன்? அவர் பிறக்கிற போதே அவர் அந்த மனிதனுக்கு கண் பார்வை இல்லை. அப்போ பாருங்க, அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, ரவி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இப்போ பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, சில அங்கவீனமாக இருக்கிறவர்களை பார்த்தா, இவன் என்ன பாவம் செஞ்சானோ, இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். அதே போல் சீசர்கள் அன்னைக்கு கேட்டாங்க, இவன் குருடனாய் இருப்பது இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவம்? இப்போ ஆண்டவர் சொன்னார். இப்போ ஆண்டவர் பாருங்க, சில விஷயங்களை ஏன்னா அவர் கர்த்தர்ல, அவர் ஆண்டவர்ல சில காரியங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இது இவன் செஞ்ச பாவமும் இல்லை, பெற்றோர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார். பாருங்க, அடுத்த பக்கம் வாசி. பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். 33 ஆண்டுகள் இந்த பூமியிலே இருந்தார். தம்முடைய பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ அதை பூரா தம்முடைய சீசர்களுக்கும் தம்முடைய மக்களுக்கும் தெரியப்படுத்தினார். அவர் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். இப்போ பாருங்க, இங்க சொல்றாரு, பகல் காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. இப்போ வரப்போகுது. ஒருவனும்
கிரியை செய்யாத ராக்காலம் வரப்போகுது. அப்படின்னா தேவனுடைய கிரியைகளை செய்யாத ராக்காலம் வரப்போகிறது. பழைய பாட்டில் ஒரு இடம் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம் வரப்போகிறது. தேவனுடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம் ஒரு நாள் வரப்போகிறது. ஒரு கர்த்தருடைய வருகை, ரகசிய வருகையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு, ரகசிய வருகையில் கர்த்தருடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பூமியில் எங்க சுவிசேஷம் அறிவிக்கப்படாது. இன்னும் சொல்லப்பட தேவனுடைய வார்த்தையே இங்கே கிடைக்காது. தேவனுடைய வார்த்தை கிடைக்காத ஒரு பஞ்சம் இந்த பூமிக்கு வரப்போகிறது. அப்போ இந்த காலம் வரப்போகிறது. கீழே வாசிங்க. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீர் போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இப்ப பாருங்க, இவனுக்கு பார்வை இல்லை. பிறக்கும் போதே குருடனாய் பிறந்த ஒரு மனுஷன். சரி, இப்போ அவன் பார்வை அடையணும்னு சொல்லி அவன் விரும்புகிறான். அப்போ இயேசு என்ன செய்கிறாரு? இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீர் உண்டாக்கி சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேலே பூசினார். இப்போ அந்த குருடனுடைய கண்கள் தெரிய வேண்டுமானால் இயேசு இதெல்லாம் செஞ்சாதான் தெரியுமா? சேர் உண்டாக்கி உமிழ் நீர் வந்து இது பண்ணி சேர் உண்டாக்கி உன்னுடைய கண்ணில் பூசினாத்தான் அவன் பார்வை அடைந்திருக்க முடியுமா? யோசிச்சு பார்த்தீங்களா? அவன் கண்ணை தொட்டிருந்தாவே அவன் பார்வை கிடைச்சிருக்கும். அல்லது நீ உனக்கு பார்வை உண்டாகட்டும் என்று இயேசு சொல்லியிருந்தாவே பார்வை கிடைச்சிருக்கும். அப்ப ஏன் இந்த காரியத்தை செய்தார்? இப்ப அவன் இதுக்கு போய் சீலோவாம் குளத்துல கழுவுவானா? சீலோவாம் குளத்துல போய் இவன் கழுவுவானா என்பதை அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்று அங்கே அவர் பரீட்சித்து பார்க்கிறார். இப்ப பாருங்க, அவன் விசுவாசித்து நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமா? அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். இப்ப பாருங்க, அவனும் விசுவாசித்து சீலோவாம் போய் குளத்துல போய் கழுவி பார்வையும் அடைந்தான். இவனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இவனுக்கு அது பார்வை இல்லாமல் இருந்து பார்வை கிடைக்கிறவனுக்கு தான் தெரியும் அவனுடைய காரியம் என்னான்ட்டு. நம்ம பார்வை இருக்கு, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு என்ன அவனுடைய அருமை நமக்கு என்ன தெரியும். அவன் பார்வை அடைய பிறவி குருடே, இந்த உலகம்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் பாருங்க, அப்படியாப்பட்ட ஒருவன் இயேசு கிறிஸ்து அந்த வழியை வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் பார்வை அடைய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மேல அவன் முதலே விசுவாசம் வச்சுட்டான். அவரால் பார்வை எனக்கு கொடுக்க முடியும் என்று விசுவாசம். சரி பாருங்க, கீழே வாங்கப்படும். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலா இருக்கிறார்கள் என்றார்கள். இப்ப பாருங்க, நம்ம மக்களுக்கு கர்த்தர் ஒருத்தருக்கு சுகம் கொடுத்தா என்ன சொல்றது? இவன் தானா அது சுகம் பெற்ற இவன் தானா அவன் தானே சிலர் சொல்றது. சிலர் என்ன சொல்றது?
அவனை போல இருக்கான். ஏன்னா அதை கிரகிக்க முடியல. அவன் கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்ட சுகத்தை இவனால கிரகிக்க முடியல. அப்போ அவன் சொன்னேன், அவன் நான் கீழே வாங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? இவன் இப்ப கேள்வி மேல கேள்வி. அவன் பார்வை இல்லாம கிடந்தான். இயேசு அவனுக்கு பார்வை உண்டாக்கான வழியை ஏற்படுத்தி அவன் பார்வை அடைஞ்சான். இப்போ இந்த பார்வை அடைஞ்சவனை பாருங்க, நீங்க கேட்கிற கேள்வி பாருங்க. அவன் பிரதி உத்தரமாக இயேசு எனப்பட்ட ஒருவர் சேறு உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி நீர் போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வை அடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்துக்கு கொண்டு போனார்கள். பாருங்க, வெண்பாவா பார்வையிட்டு கிடந்தவனை இயேசு கிட்ட ஆண்டவன்ட்ட சுகம் பெற்று இப்போ கண்ணு தெரிஞ்சிருச்சு. இவன் பூரா இப்போ என்ன பண்ணுறேன், இவனை இங்கே கொண்டு போகிறாங்க, பரிசேயரிடத்தில் கொண்டு போனார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. பார்த்தீங்களா? இயேசு சேறு உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆகையால் இப்போ பாருங்க, அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அப்போ ஓய்வு நாளில் ஒரு குருடனை கண்ணை திறக்கக்கூடாதா? அப்போ இந்த ஓய்வு நாள் மேல இந்த யூதர்களுக்கு எவ்வளவு பக்தி வைராக்கியம் பாருங்க. தேவன் மேல இல்ல, தேவன் மேல பக்தி வைராக்கியம் இல்ல, ஓய்வு நாள் மேல இவங்களுக்கு அவ்வளவு பக்தி வைராக்கியம். இதில் வாசிங்க. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி எப்படி பார்வையிட்டாய் என்று இப்ப அதே மறுபடியும் முதல்ல ஒரு குரூப் கேட்டுச்சு, இப்ப ரெண்டாவது குரூப் கேட்குது, நீர் எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன் அவர் என் கண்களின் மேல் சேரை பூசினார், நான் கழுவினேன் காண்கிறேன் என்றான். இப்போ அவனுக்கு மேல மேல கேட்டுக்கிட்டே கோவம் வந்துச்சு. அவர் சேத்தை பூசினாரு, நான் கழுவினேன் காண்கிறேன் கீழே. அப்பொழுது பரிசேயர் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவர் தேவனிடத்தில் வந்தவர் அல்ல. பார்த்தீங்களா? அவர் தேவனிடத்தில் ஒரு குருடனுடைய கண்களை திறக்க யாரால் கூடும்? முதல்ல இதை யோசிச்சாங்களா? ஒரு பிறவி குருடனே கண்களை திறப்பதற்கு பார்வையிடுவதற்கு யாரால் செய்ய முடியும்? தேவனை அன்றி வேற ஒருவரும் செய்ய முடியும். பிசாசு இந்த காரியத்தை செய்ய முடியாது, தெரியுமா? பிசாசு சில காரியங்களை செய்யவே முடியாது. குருடனுக்கு பார்வையை செய்ய முடியாது, மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியாது, ஊமையான பேச வைக்க முடியாது. பிசாசு செய்ய முடியாத காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஆகவே பாருங்க, கீழே வாசி. வேறு சிலர் பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார். இப்ப பாருங்க, அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. பாவியா இருக்கிற மனுஷன் எப்படி அப்படிப்பட்ட அற்புதம் செய்ய முடியும்? இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் பாருங்க, மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தாரே, அவரை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன் அவர் தீர்க்கதரிசி. இப்ப பாருங்க, இவன் குருடனாய் இருந்து, பிறவி குருடனாய் இருந்து, இவன் கண்ணை திறக்கப்பட்டு நன்மையானதை இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டான். அது வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டு போனான். இப்போ பாருங்க, என் கண்ணு தெரியாத இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்துட்டான். இப்போ என்ன சொல்றாங்க? அவர் ஒரு தீர்க்கதரிசி. இப்போ பாருங்க, இவன் பாருங்க, அடுத்து என்ன சொல்றேன்? அவன் குருடனாய் இருந்து யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து, இப்ப பாருங்க, பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மார்களை அழைப்பித்து அவர்களை நோக்கி, இப்ப பாருங்க, இவனுக்கு டார்ச்சர் கொடுத்தது பத்தாம இவன் தாய் தகப்பன்மாரை கூப்பிட்டு அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களா? உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா? இவனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையிடந்தான் என்று கேட்டார்கள். தாய்
தாய் தகப்பன்மார்கள் பிரதியுத்தரமாக இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவர் இன்னார் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவர் இன்னார் என்பதும் எங்களுக்கு தெரியாது. ஒரு வயதுள்ளவனாய் இருக்கிறான். இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான். இவனை கேளுங்கள் இவனை சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் அப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு பண்ணியிருந்தார்கள். இங்கதான் விஷயம் இருக்கு. இப்ப பாருங்க, அவன் பார்வை அடைந்துட்டான். அவன் பார்வை அடைந்த விதத்தை அவர் தாய் தகப்பன்மாரும் விசுவாசிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்களும் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் யூதர்கள் தாய் தகப்பன்மாரை கூப்பிட்டு கேட்கிற பொழுது இவங்க என்ன சொல்றாங்க? அவன் எங்க மகன் தாங்க, பார்வை அடைந்தது பார்வை இல்லாமல் பிறந்தது உண்மைதாங்க, அவன் இப்போ பார்க்கறதும் உண்மைதாங்க, ஆனால் அவனுக்கு எப்படி பார்வை வச்சுங்களுக்கு தெரியாதுங்க, வயசு உள்ளவனா தாங்க, அவனையே கேளுங்க. ஏன் இதை சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அன்னைக்கு என்ன நடந்ததோ அதுதான் இன்றும் நடக்கிறது. நீ என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, இயேசுவை பற்றி மட்டும் பேச, இயேசுவை பற்றி மட்டும் பேசாத. இயேசுவை பற்றி பேசுனா எங்கள் பங்கில் வந்து உடனே இயேசுவை பற்றி பேசினா எங்கள் பங்கில் இருந்து எங்கள் கோயிலிருந்து எங்கள் தேவாலயத்துலேருந்து எங்கள் சர்ச்சிலேருந்து உங்களை நீக்கிடுவோம். உங்களுக்கு என்ன தர மாட்டான்? என்ன தர மாட்டான்? பேச மாட்டேங்கிறீங்க. எங்கள் சர்ச்சிலேருந்து உங்களை விளக்கிடுவோம். உங்களுக்கு கன்றை கொடுக்க மாட்டான், உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான், உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க மாட்டான், உங்களுக்கு பொண்ணு பார்த்து வைக்க மாட்டான். இப்போ அதனால ரொம்ப பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்காமல், இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் தொழுது கொள்ளாமல், இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று அவருடைய கண்கள் திறக்கப்பட்டும் இந்த உலகத்துக்காக இயேசு கிறிஸ்துவை மறுதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? கல்ற போயிடும், வேலை கிடைக்காது, பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்காது. அப்போ உன்னுடைய எண்ணமுறை எங்க இருக்கிறது? அதே தாங்க அன்னைக்கு யூதர்கள் என்ன செய்தார்களோ அதுதான் இன்றும் உலகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா எவனாவது இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று. அப்படின்னா என்ன? ஜெபாலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும்னா எப்படி தெரியுதுன்னு தெரியுதா அவங்களுக்கு? இப்போ ஊரை விட்டு தள்ளி வச்சிடணும். அன்னைக்கு என்ன நடக்குதோ அதே தான் இன்னைக்கு. யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள், இன்னைக்கும் அதுதான் கட்டுப்பாடு பண்ணியிருக்கிறாங்க. வேற என்ன வேணாலும் போய் சொல்லாங்க, வேற என்ன வேணாலும் போய் சொல்லு, இயேசு கிறிஸ்துவ மட்டும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு ஆதிபுரிய கிறிஸ்தவங்களுக்கு முன்னுக்கு ஒரு பேர் இருந்துச்சு சொல்லுவாங்க. ஊருக்குள்ளே போய் இயேசு கிறிஸ்துவை கைப்பிடி கொடுத்தா அது மைக்கிலே பேசினா அலேலியாக்காரங்க வந்துட்டாங்களா? யாரை வந்தா? அலேலியாக்காரங்க. சரி, கீழே வாங்க, விஷயத்துக்கு வாங்க. அதே நிமித்தம் சொன்னார்கள்.
குருடனா இந்த மனுஷனா ரெண்டாம் தரம் அழைத்து நீ தேவனை மகிமைப்படுத்து, தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்து. இப்ப பாருங்க, இப்ப அவனை டைவர்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? இந்த டைவர்ட் பண்றாங்க. நீ தேவனை மகிமைப்படுத்து, ஆனா நீ வந்து அவங்க கூப்பிடுறாங்க, அதுக்கு இதுங்க போயிடாத, ஓகேங்களா? போயிடாத. கீழே வாசி வாசி. அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுதோ காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தார், உன் கண்களை எப்படி திறந்தார் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இப்ப கோபம் வந்துருச்சு. இப்போ அவனுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீசராக உங்களுக்கு மனது உண்டா என்ன? கோபம் வந்துருச்சா இல்லையா அவனுக்கு? நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன், திருப்பியும் கேட்டுங்க, திருப்பியும் சொன்னேன். இப்போ மறுபடியும் நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் அவருக்கு சீசராக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். இப்போ பாருங்க, அவங்களுக்கு கோபம் வந்து அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசேயினுடைய சீசன். இப்ப பாரு, இவங்க மோசேயினுடைய சீசர்களா? இப்ப மோசேயினுடைய சீசர்களா இருந்தா இவங்க தேவனுடைய கிரியைகளை, தேவனுடைய வார்த்தையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? கீழவாசி. மோசேயுடனே பேசினார், தேவன் பேசினார் என்று அறிவோம், இவர் எங்கே இருந்து வந்தவர் என்று அறிவோம் என்றார்கள். அதற்கு அந்த மனுஷன், என் கண்களை திறந்திருந்தும், அவர் என் கண்களை திறந்திருந்தும், அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியம், அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கே தேவன் செவி கொடுக்கிறதில்லை, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவருக்கு அவருக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. பாத்தீங்களா? அப்போ உலகம் உண்டானது முதல் இப்படி ஒரு காரியம் நடக்கவே இல்லை. அப்ப தேவனால் மட்டுமே சில காரியங்களை செய்ய முடியும். இப்போ பாருங்க, அவன் குருடனா பிறந்ததே தேவனுடைய கிரியை இங்கே வெளிப்பட வேண்டும் என்றுதான் அவன் குருடனாகவே பிறந்தான். கிலவாசம். அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய். பாருங்க, இன்னைக்கு கோபம் வந்து முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ? அப்ப என்ன சொல்றாங்க சில பேர், ஆண்டவரை பத்தி போய் சொன்னா, ஆண்டவர் எங்களை ரட்சித்தார், பாவத்தில் எங்களை மீட்டெடுத்தார், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பிறவருக்கு போய் அறிவி அப்படின்னு நாங்கள் அந்த ரட்சிப்பை சொல்லவே நாங்கள் வந்திருக்கோம். அப்படின்னா நீ வந்து எங்களுக்கு சொல்றியா? நாங்கள் ஒரு ஊரில் போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருவர் வந்தார், அவர் வாத்தியார். அவர் வந்து சொன்னார், ஏன்னா இங்கே வந்து இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நானே பைபிள் தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். என்ன எழுதிக்கிட்டு இருக்காரா? நானே பைபிள், அவர் தான் பைபிளவே அவர் தான் எழுதிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு ஒரு வாத்தியார். ஆகவே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. கீழே வாசிக்க அப்புறம் என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றார். இப்ப பாருங்க, இவனுக்கு கொஞ்சம் இப்ப டவுட் வந்துருச்சு கொஞ்சம். அவரிடத்துல நான் விசுவாசமா இருக்கிறதுக்கு அவர் யார்? அப்புறம் இயேசு அவனை நோக்கி நீர் அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு பாருங்க வந்து, அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும்
நியாய தீர்ப்பு நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். இப்ப பாருங்க, காணாமல் இருக்கிறவன் கூட பரலோகத்துக்கு போயிருக்கேன். காணாமல் இருக்கிறவன் கூட பரலோகத்துக்கு போயிருக்கேன். கண்ணு நல்லா தெரிஞ்சும் கர்த்தருடைய வேதத்தை அறிந்தும் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற பரலோகத்துக்கு போக முடியுமா? ஏன் அவன் கண்ணு தெரியாத அவனுக்கு கர்த்தருடைய வேதத்துடைய வார்த்தைகள் அவனுக்கு தெரியாது. கண்ணு தெரியாதவன் கர்த்தருடைய வார்த்தை தெரியுமா? சொல்ல வேணா கேட்டிருக்க முடியும், அவனால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவான். இவனுக்கு கண்ணு இருக்கு, தேவனுடைய கிரியைகளையும் தேவனுடைய வார்த்தையும் அவன் கண்ணார கண்டும் தேவனை விசுவாசியாத படியினால அவன் எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. கீழே வாசிக்கல, அடுத்த வார்த்தை 40. அவருடனே கூட இருந்த பரிசேயர் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. அப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலே குருடராய் இருந்தால் அவங்களுக்குள்ள பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருக்கிறோம், நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். யோவான் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இப்ப பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நாட்களிலே அவர் அவர் மாம்சத்திருந்த பூமியில இல்ல, மாம்சத்திருந்த பூமியில இல்ல, ஆனால் அவர் எப்படி இருக்கிறாராமா? வார்த்தையா இருக்கிறார். அவருடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன் வழியிலே யாரெல்லாம் நடக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி செய்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி உண்மையாய் உத்தமமாய் இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாத, தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளாத, தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றாத, தேவனுடைய வழியில நடவாத எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பதை நாங்கள் இதன் மூலம் பதிவு செய்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய வார்த்தையை நாட்களில் நாம் கேட்டிருக்கிறோம், நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவர் வழியிலே நடக்கிறோம். தொடர்ந்து அவருக்கு பிரியமாய், சாட்சியாய், உண்மையாய், உத்தமமாய் அவருடைய வழி நடந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தின் மூலம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்த பிறவி குண்டலான அதனுடைய காரியங்களை ஏசப்பா நீங்கள் இந்த நாட்களிலே எங்களோடு பேசினதற்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நீங்கள் இருந்த அந்த நாட்களிலே மாத்திரம் அல்ல, இன்றும் உலகத்தில் இதே காரியங்கள் தான், இதே நிலைமை தான் தொடர்ந்து நீடிக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே, உங்கள் வேதத்தை நாங்கள் கண்டுகொள்ள, உங்களை கண்டுகொள்ள ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை அறிந்து கொள்ள, உங்கள் வழியில் நடக்க எங்களுடைய கண்களை நீங்கள் திறந்தபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, தொடர்ந்து இன்னும் ஆண்டவரே உங்களுடைய கண்களையும் உங்களுடைய செவிகளையும் திறந்து இன்னும் நாங்கள் உங்கள் வழியிலே வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு உண்மையாய் உத்தமமாய் நடந்து ஆண்டவரே உங்கள் வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட
எங்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இதன் மூலம் கேட்கிற எல்லாரையும் ஆண்டவரை நீங்க ஆயத்தப்படுத்துங்க. அநேக ஜனங்களை ரட்சிங்க. உங்க நாமம் மட்டும் மயன்படுத்தும். வந்திருக்க முடியும் பிள்ளைகள் ஒவ்வொருவருமே கரத்தில் தருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி எடுத்து செல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுது கொண்ட கர்த்தருடைய பிள்ளையாகிய நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைய ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.